கரூர் எது எதுக்கோ புகழ் பெற்ற ஒரு நிலம் அண்மையில் எதற்கு புகழ் பெற்றது என்று உங்களுக்கு தெரியும். கடலையே கடந்துட்டோம், கரைதான் இருக்குது, கடக்க முடியாதா என்ன? இந்த சுயேட்சைக்கு கொடுத்த வகையில் என் மைக்கு கீழே என் பழைய விவசாயி வச்சுட்டான். இது சீமாஞ்சினம்னு 1,00,000 பேர் அதுல போட்டுட்டான். என் பாட்டனிடத்திலே போய் வழிபட்டு நான் என்னை போருக்கு அனுப்பு என்று கேட்டேன். அவனிடத்திலே சொன்னேன், உன் பேரனை வெல்ல வர வைக்காது, என்னை ஜெயிக்க வைக்காது, நீ என்னடா நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட போறான்னு கேட்டேன் திருத்தணியில. அப்புறம் என்ன செய்ய, என்னோட வா, நீ வேலோட வா, நான் உன் தமிழோடு வாரேன், தெருவெல்லாம் விளையாடுவோம், வா, என்னன்னு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம், இந்த திராவிட பதர்களை சூறையாடுவோம் வாடான்னு பேரனும் தாத்தன் பாட்டனும் நீக்கிறான். நீ வேற ஒன்னும் இல்ல 2016 தேர்தலில் போட்டிட்டோம், 4.5 லட்சம் வாக்கு தான், தோக்கடிச்சிங்க, தோற்றம். எங்க ஆத்தால போய் அண்ணன் தம்பிட்டு 4.5 லட்சம் வாக்க வாங்கின ஒரு கட்சி 1.1 ஒரு விழுக்காடு தான். இந்த வாக்கை பெற்ற கட்சி ஏதாவது உயிரோட இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறியா? இல்ல. 234 தொகுதியில நிறுத்து சீமானுக்கு ஆள் இருக்கா? இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படி பேசினாங்க. 2019 18 லட்சம் வாக்கு, 5 விழுக்காடு. 2021 30 லட்சம் வாக்கு. 3வது பெரிய கட்சி திமுக, அதிமுக, அதை தாண்டி 3வது கட்சி. எப்படி ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, எவனும் மந்திரி மகன்ல. எப்படி என்ன நம்பிக்கை? எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதா இருக்கும். தோற்று 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 வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமா இருக்கும். எனக்கு தெரியும் வெற்றி எப்படி இருக்கும், அந்த அருமை எனக்கு தெரியும். இப்போ 24 இந்திய நாட்டை யார் ஆள்வதில்லை, நான் போட்டியில இல்லை, நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை. என் தம்பி அண்ணாமலை ஐயா மோடியை பிரதமரை வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாப்புல, என்டிஏ. இவங்க இந்தியான்னு ஒன்று வச்சு ஐயா ஸ்டாலின், ராகுல் காந்தி, அவங்கெல்லாம் ஐயா எடப்பாடி ஒரு கூட்டணி. உங்க மகன் மறுபடியும் அதே மாதிரி தனியா ஒரு சவளப்புல சப்ஸ்டியூட் வச்சிருப்பாங்கல்ல, கபடி டீம்ல, கிரிக்கெட், அது மாதிரி. ஆனால் என்ன நடந்தது? 6 தேர்தலாக ஒரு சின்ன வச்சிருந்த விவசாயி, கண்ணா கிசான் விவசாயின்னு கொண்டு போனேன். அதை ஒருத்தனுக்கு கொடுத்து அதை சுயேட்சையா போட வச்சு என் வாக்கை சிதைக்கணும்னு எனக்கு சின்னம் எல்லாம் எடுத்து தவிக்க விட்டு கடைசி நேரத்தில் ஒரு மைக்கை கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு மைக்கு. இந்த மைக்கை வச்சு போராடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து 36 லட்சம் வாக்கை வாங்கி இந்தியாவை யாரால இந்தியா 3வது 4வது வெட்டியில என் மைக் சின்னத்தை தேடணும். எனக்கு கொடுக்கும்போது மைக்கா இருந்துச்சு, வெட்டியில வைக்கும்போது இங்க 2 பொத்தான வச்சுட்டான், சீப்பு மாதிரி ஆயிடுச்சு.